இருக்கீங்களா? So we are here அடுத்த one shot seriesல நாம பார்க்க போற chapter வந்து reproduction in organisms. So 11th portion ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 12th portion ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். So we here reproduction in organisms is actually 12th ஓட first chapter and இதுல நான் என்ன சொல்லணும்னா அந்த first chapter விட இது வந்து இந்த 11th ஓட portions ஃபுல்லா ரிவைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம படிச்ச animal kingdomல இருக்கிறதா இருந்தாலும் plant kingdomல படிச்சதா இருந்தாலும் so a little bit of here and there எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு chapter தான் reproduction in organisms. ரொம்ப சிம்பிளான சாப்டர், நிறைய என்ன சொல்றது, நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இருக்கிற சாப்டர் தான். பட் லெட்ஸ் லுக் அட் இட் அண்ட் எந்த மாதிரி क्वेश्चंस வரும் கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, so we're going to start and இந்த செஷனோட PDF நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து we'll have it in the WhatsApp group. ஓகே, so நீங்க இந்த QR கோட் வச்சு ஜாயின் பண்ணலாம். அண்ட் அதுல வந்து இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஆல் யோர் உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஸ்லைட்ஸா இருந்தாலும் நோட்ஸா இருந்தாலும் எவ்ரிதிங் வில் கெட் ஓவர் தேர். ஓகே, so சீக்கிரமா இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. we are going to start with the session. சரி, so reproduction in organisms சொல்லும்போது ரொம்ப காமனான ஒரு ப்ராசஸ் தான் reproduction. ஓகே, it is defined as the biological process, ஒரு very natural biological process தான் in which an organism gives rise to young ones. ஓகே, so அதே மாதிரி அதே ஒரு ஆர்கானிசம் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் ஓட கொஞ்சம் டிஃபரன்சஸ் ஓட அடுத்த ஜெனரேஷன் ஃபார்ம் பண்றது தான் ரீப்ரொடக்ஷன். ஓகே, similar to itself, they grow, mature, in turn produce new offspring. Okay, so in the reproduction அப்படினா அது எதுக்காக? Okay, so the question is, why do we have reproduction? It enables the continuity of species. சரியா, ஒரு ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப நாளைக்கு லாங் டர்முக்கு இருக்கணும் அப்படின்னு to make sure of that. Okay, so reproduction enables the continuity of species generation after generations. Okay, so similar organisms கொஞ்சம் டிஃபரன்சஸ் ஓட ஓகே ஜெனட்டிக்கலி பிசிக்கலி பிசியலாஜிக்கலி நிறைய அந்த பேரண்ட் மாதிரியே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் அந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸா we can form. ஓகே, ஸோ பேசிக்லி அதனால தான் we have reproduction, வெரி காமன். ஓகே, நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரீப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஓகே, லிவிங் வேர்ல்ட்ல நம்ம படிச்சிருக்கோம், இட் இஸ் அ பேசிக் கேரக்டர் ஆர் கேரக்டரிஸ்டிக். ஓகே, இது வந்து ரொம்ப பேசிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். யூ வில் ஃபைண்ட் நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருக்கும். ஓகே, சில ஆர்கானிசம்ஸ் இருக்காது, we have sterile organisms also, but yes, let's not go into that. Now, ரெண்டு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து asexual reproduction, இன்னொன்னு sexual reproduction. அண்ட் இந்த சாப்டர்ல asexual reproduction என்னென்ன டைப்ஸ் இருக்கும், ஓகே, அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கும், என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும், அந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே நம்ம படிக்க போறோம். ரைட், so we have two types majorly. One is asexual reproduction, the other one is sexual reproduction. Okay, so we'll start with asexual reproduction. இது வந்து பேசிக்கானது, primitive organismsலயும் நம்ம பார்க்கக்கூடிய reproduction method தான். In this method, a single individual is capable of producing offspring. Okay, so அதாவது single parent போதும். Major characteristic. Okay, it requires only single parent. Right, offspring that are produced are not only identical but are also exact copies of their parent. Okay, so அந்த parentல இருந்து ஃபார்ம் பண்ற அடுத்த ஜெனரேஷன் சொல்லும்போது 100% அந்த parent மாதிரியே தான் இருக்கும். We call them as, okay, so the term clone is used to describe morphologically and genetically similar individuals. Okay, so single parent produces clones, right? Asexual reproduction is common among single cell organisms and in plants, animals with relatively simple organization. அதாவது primitive-ஆன organismsல ஜாஸ்தியா நம்ம இந்த மாதிரி asexual reproduction பார்க்கலாம். Okay, so you'll find them in primitive organisms. Primitive organisms. இதுதான் நம்ம படிக்கிற 3 பாயிண்ட். ரைட், மேஜர் 3 பாயிண்ட்ஸ் asexual reproduction பத்தி. In protists and monerids, அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு கிங்டம் இருக்கு, monera and protistaல organisms of parent cell divide by mitosis, okay, into two to give rise to new individuals. இந்த செல் டிவிஷனே வந்து அவங்களுக்கு ஒரு mode of reproduction தான்.
ஒரு செல் ஒரு பேரண்ட் செல் வந்து டிவைட் ஆகி 2 செல்லா ஃபார்ம் ஆகுது, டாட்டர் செல்ஸா ஃபார்ம் ஆகுது. அது அவங்களுக்கு செல் டிவிஷன் கரெக்ட் தான், பட் அதையும் சேர்த்து we call it as mode of reproduction also. Okay, we've learned it. Binary fission படிச்சிருக்கீங்க தானே? Yes, binary fission we've learned. Mitotic division மாதிரியே தான் இருக்கும். Yes, ஒரு செல் ரெண்டா டிவைட் ஆகுது, ஃபார்ம் பண்றது புது செல்ஸ் வந்து அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கு. ஓகே, சோ அவங்களுக்கு செல் டிவிஷனே வந்து மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மாதிரி, பிகாஸ் அவங்க யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, பிகாஸ் தேர் ஆல் யூனிசெல்லுலர். அதனால ஓகே, many single cell organisms reproduce by binary fission. So நம்ம சொன்ன மாதிரியே binary fission இருக்கு, cell divides into 2, grows into an adult. Okay, amoeba paramecium, நம்ம protistans இருக்கு, monilins இருக்கு. Right, now under unfavorable conditions, in case okay ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன்ஸ் வந்துச்சு, ஹீட் ஜாஸ்தியா இருக்கு, தண்ணி சுத்தமா இல்ல, ஆக்சிஜன் இல்ல, ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ்ல அமீபா withdraws the pseudopodia, secretes a 3 layer. ஓகே, இது வந்து அமீபா பத்தி. So we learn ஒவ்வொரு ஆர்கானிசம்ல எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு படிக்கலாம். ஸ்டார்டிங் வித் அமீபா. ஸோ அமீபா என்ன பண்ணா, ரொம்ப அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா ஒரு 3 லேயர் ஸ்போர் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க சுத்தி, ப்ரொடெக்ஷன் லேயர். ஓகே, ஸோ இட் வித்ட்ராஸ் சூடோபோடியா. அதுக்கு மேலே சூடோபோடியால விட்டு ஃபுட் எடுக்கிற வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படியே ஒதுங்கி ஒரே செல்லா இருந்து they will release secrete 3 layered hard covering or cyst. Okay, so amoeba you have to remember the cyst, 3 layered. Okay, this phenomenon is called as encystation. Cyst form பண்றதுனால we call it as encystation. Okay, encystation ஸ்பெஷல் கேரக்டர் தானே, நம்ம முன்னாடி படிக்காத, அதாவது ரொம்ப காமனா பார்க்காத ஒரு ஃபார்மேஷன் தான். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் தான். When favorable conditions return, the encysted amoeba divides by multiple fission and they produce many minute amoeba or pseudopodiospores. Okay, so unfavorable conditionல அவங்க வந்து cyst ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி, எல்லாம் மாறிடுச்சு, ஓகே, அந்த நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து மல்டிபிள் ஃபிஷன் பண்ணுவாங்க ஒரே ஒரு செல் இருந்து. ஓகே, so from one cell itself they form many குட்டி cells. ஓகே, இது வந்து மல்டிபிள் ஃபிஷன். அண்ட் இந்த ஸ்போர் ஃபார்ம் பிரேக் ஆன உடனே அந்த சூடோபோடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so they call as pseudopodio spores. மல்டிபிள் ஃபிஷன்ல இருந்து கிடைக்கிற ஸ்போர்ஸ் தான் சூடோபோடியோ ஸ்போர்ஸ். இது வந்து அமீபால. ஓகே, we talking about அமீபா மட்டும் இங்க. ரைட், சோ ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, என்சிஸ்டேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. மல்டிபிள் ஃபிஷன் நடத்திட்டு they'll produce குட்டி ஸ்போர்ஸ். ஓகே, the cyst will burst, spores are liberated, medium to grow up into many amoeba. This phenomenon is called as sporulation. Okay, எங்க இருந்தாலும் ஸ்போர் ஃபார்மேஷன் நம்ம sporulation தான் சொல்லுவோம். So இந்த pseudopodia spores ஃபார்ம் பண்ற process-ஐயும் we call as sporulation. Okay, we call it as sporulation. Done. So amoeba பத்தி எல்லாமே இங்க இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. So unfavorable conditionல cyst ஃபார்ம் பண்ணுவாங்க, encystation. Unfavorable condition தாண்டின உடனே அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க, சூடோபோடியோ ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி மல்டிபிள் ஃபிஷனால ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்பாரிலேஷன். டன். See, very quickly we will learn. Okay, குவிக்கா நம்ம படிக்க போறோம். ரைட், அடுத்து நம்ம ஈஸ்ட் எடுக்க போறோம். ஈஸ்ட்னா என்ன நமக்கு தெரியும்ல. ஓகே, யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். ஓகே, அடுத்து யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் ஃபஞ்சை. ஒரே ஒரு யூனிசெல்லர் ஃபஞ்சை வந்து நம்ம ஈஸ்ட் தான். Division is unequal and small buds are produced, okay, that remain attached initially to the parent cell. So ஒரு parent cell இருக்குன்னு வெச்சுக்கோங்க. Okay, இந்த parent cellல முதல்ல ஒரு குட்டி பட்டா ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பட் பெருசாயிடும், அதுக்கப்புறம் இன்னும் பெருசாயிடும். When they become as big as a parent, அதுக்கப்புறம் அது செப்பரேட்டா ஃபார்ம் பண்ணி you have 2 daughter cells. Budding. ஓகே, ஈஸ்ட்ல பட்டிங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ரைட், சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருக்கிற அதே ப்ராசஸ் தான். ரைட், so buds are produced that remain attached, which eventually get separated and mature into new yeast organisms or cells.
Okay, so asexual reproduction is specific solnuna, it is by the form of budding. Okay, அடுத்து right, Chlamydomonas. நம்ம algae ல படிச்ச unicellular algae da Chlamydomonas la we have zoospores. Yes, conidium of penicillium. Yes, conidium இதே மாதிரி இருக்குதா asexual spores da. Okay, exogenous produce பண்ணுவாங்க biology classification ல படிச்சோம் exogenously produced spores. Right, gemmules and sponge இது வந்து நீங்க எங்க படிச்சிருப்பீங்க animal kingdom ல படிச்சிருப்பீங்க. Right, and then you have hydralio budding இருக்கும். So இத்தனை examples நம்ம படிச்சிருக்கோம் எல்லாமே asexual reproduction ஓட examples. சரியா? So you can see அடுத்து vegetative propagation. Vegetative propagation என்னது? Very simple. Vegetative propagation na asexual reproduction in plants. Okay, asexual reproduction in plants. Okay, மத்த organisms நம்ம asexual reproduction, asexual spores னு சொல்லலாம். Plants க்கு வரும்போது asexual னு சொல்லக்கூடாது. Okay, சொல்லக்கூடாதுன்னு இல்ல, we don't use that term usually. நம்ம யூஸ் பண்ண term வந்து vegetative propagation. ஏன் vegetative propagation? Plantல okay, நம்ம எந்த plant எடுத்தாலுமே அதுக்கு sexual reproductionக்காக flower இருக்கு. Okay, flower, fruit, seed தவிர மத்த parts of the plant இருக்குல்ல, root, stem, leaves, இது எல்லாமே vegetative parts of the plant. Okay, பிளான்ட்க்கு ரெண்டு டைப் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கு, ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இருக்கும் and vegetative பார்ட்ஸ் இருக்கும். இப்போ ரீப்ரொடக்ஷன் வழியா, அதாவது ஃப்ளவர் வழியா கண்டிப்பா we are getting next generation reproduction நடக்குது. ஆனா இந்த vegetative பார்ட்ஸ் வச்சு அடுத்த ஜெனரேஷனை we are making, அது asexual தான். ஆனா அதையும் விட ப்ராப்பரான ஒரு நேமிங்கிறது வந்து கண்டிப்பா it is going to be vegetative reproduction. Yes, so vegetative propagation சொல்லும்போது அந்த செடியோட vegetative partsல இருந்து அடுத்த ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது, அத சொல்றதுக்காக we have vegetative propagation as a name. Okay, the asexual reproduction process in plants is called as vegetative propagation. And நம்மளுக்கு தெரியும். Okay, for example a tuber of potato. Okay, so இது வந்து modified stem நம்மளுக்கு தெரியும். Okay, morphology again. இந்த tuber of potato ல ஒவ்வொரு நோட்லயுமே germinating hybrids இருக்கு. Okay, so at every node, ஒவ்வொரு நோட்லயுமே okay, at every node there can be a plantlet. Okay, புதுசா ஒரு செடி முளைச்சு வளர்றதுக்காக சான்ஸ் இருக்கு at every node, ஒவ்வொரு நோட்லயுமே அதுக்கான சான்ஸ் இருக்கு. they call as the eyes of the potato. Okay, நம்ம காமனா பேசுறது eyes of the potato னு சொல்லுவோம். Right, அதே மாதிரி ginger, turmeric, all that we've learned. Okay, அதுல இருந்தும் you can see சில நோட்ஸ்ல இருந்து plantlets formation இருக்கும். Okay, so இந்த டிப்ல இருந்து you will actually find ஒரு plant வந்து ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. Okay, so இத வந்து we can also use them as organs of perennation. Organs of perennation. அது என்ன organs of perennation? Perennation அப்படின்னா அந்த unfavorable conditionல எந்த ஹார்முமே இல்லாம அதை withstand பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி. ஓகே, ஒரு செடிக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ginger or potato. ஓகே, unfavorable conditionல அங்க மண்ணுக்கு மேல இருக்கிற அந்த செடி வந்து it can die. ஓகே, because unfavorable condition. ஆனா மண்ணுக்கு கீழ இருக்கிற இந்த ரைசோமா இருக்கட்டும், டியூபரா இருக்கட்டும், கார்மா இருக்கட்டும், whatever structure it is, ஓகே, அதுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. Okay, there will not be any harm. ஏன்னா அதை withstand பண்றதுக்கான எல்லாமே இருக்கு. So they not doing active எந்த மெட்டபாலிக் ஆக்ஷன்ஸுமே உள்ள நடக்காது. நிறைய ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பிளான்ட்லெட்ஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அவங்க மண்ணுக்கு அடியிலேயே இருப்பாங்க. எப்போ நல்ல கண்டிஷன்ஸ் வருமோ அந்த டைம்ல நோட்ல இருந்து புதுசா ஒரு செடி ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ தே கால் அஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பெரினேஷன். அங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. எப்போ நல்ல நாள் வருதோ then they will grow. Yes, which is a mode of vegetative propagation. So இது எல்லாமே vegetative propagules. எந்த பார்ட்ல இருந்து புதுசா ஒரு செடி ஃபார்ம் ஆகுதோ we call them as vegetative propagules. Simple again. So you can see examples இருக்கு இங்க. இந்த சாப்டர்ல நிறையவே examples தான். Okay, so agave plantல bulbil, right?
leaf buds of bryophyllum. Very simple. On the bryophyllum oda margin la. Okay, enga bryophyllum leaf oda margin la. Okay, they'll have in the adventitious buds. Kutti kutti plant lines irukku, kutti kutti adventitious buds irukku which will grow. Right? Then you have offset of water hyacinth. இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல ஆஃப்செட் படிச்சிருக்கோம். இங்க இருந்து கட் பண்ணிட்டோம்னா we have two different plants. அடுத்த ஆஃப்செட் இருந்தா அடுத்த பிளான்ட் வந்துரும். ஓகே, runners to run everything. Okay, all of them have this ability of vegetative propagules. Right? அடுத்து fragmentation. So we learned about sporulation. Okay, amoeba encystation, sporulation படிச்சிட்டோம். Then we learned yeast la budding நம்ம படிச்சாச்சு. Plants la வந்து vegetative propagules use பண்ணத நம்ம படிச்சிட்டோம். Now we are having fragmentation. Fragmentation வந்து அந்த first organisms வந்து நம்ம படிக்கிற ஒரு process தான் fragmentation. Okay, in some organisms if the body splits or breaks down, okay, into distinct pieces, fragments are form ஆகுது அப்படினா each fragment grows into an adult capable of producing offspring. This is asexual reproduction mode called as fragmentation. Okay, different organisms have this character. Algae la irukku fragmentation, the fungi la irukku. You will find that plants la nariya irukku. Adhaadu when we learn about bryophytes adhering fragmentation irukku. Okay, so thread like formation irukku, konjam perusa irukku endha organism liyo fragmentation is very common. Okay, romba common ana process. Right. Here I would like to add one point. Fragmentation ko regeneration ko enna vyathyasam? Fragmentation அப்படிங்கிறது இந்த பீசஸ்ல இருக்கு இல்லையா? Okay, so you found 1 2 3 4 4 பீஸ் இருக்கு. நாலுமே புதுசா டிஃபரண்ட் four different adults ஃபார்ம் ஆகும். ரீஜெனரேஷன்ல எந்த பார்ட் நம்ம லூஸ் பண்ணிட்டோமோ, ஒரு பார்ட் மட்டும் இன் கேஸ் இந்த ஒரு பார்ட் மட்டும் நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மட்டும் திருப்பி வளர்ந்துடும் புதுசா. ஓகே, whichever part ஒரு பார்ட் நம்ம கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த பார்ட் மட்டும் முளைச்சு வளர்ந்துடும். அது ரீஜெனரேஷன். ஒரு ஆர்கனோட ஒரு பார்ட்டோட ரீஜெனரேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்ங்கிறது வந்து அந்த பார்ட்ல இருந்து, ஓகே, இப்போ இது மட்டும் தனியா வந்துச்சுன்னா அதுல இருந்து ஃபுல்லா செடி வளருது, இல்ல ஃபுல்லா ஆர்கானிசம் அதுல இருந்து உருவாகுது அப்படின்னா that is fragmentation. So there is a difference between fragmentation and regeneration. Okay, and you should know that. Right? So fragmentation is also very common. இப்போ we will learn about sexual reproduction. So நாம இது வரைக்கும் படிச்சது different types of asexual reproduction. Okay, spores தான் ரொம்ப common. அதாவது algae நம்ம spores படிச்சிருந்தோம், zoo spores, apiarist spores. Okay, fungi படிச்சிருந்தோம். What do you say, conidia இருந்துச்சு. அதே மாதிரி zoo spores அங்கேயும் இருந்துச்சு. Okay, so we learned asexual reproduction that. இப்போ sexual reproduction படிக்கலாம். Okay, sexual reproductionங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆன ஒரு process. கண்டிப்பா sexual reproduction வந்து நிறைய எவல்யூஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கும். ஓகே, சோ இதுல மேஜரா என்னன்னா ஒரே why sexual reproduction அப்படின்னு ஒரு क्वेश्चनக்கு நான் ஆன்சர் சொல்றேன். asexual reproductionல கண்டினியூஸா என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க? அதே ஜெனடிக்கலி சேமான ஆர்கானிசம்ஸ், அதாவது க்ளோன்ஸ் தான் கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம என்வாயன்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் எப்பவுமே நல்லதுதான். ஓகே, மியூட்டேஷன் நடக்கிறது, எவல்யூஷன் நடக்கிறது இஸ் ஆல்வேஸ் குட். அண்ட் அதுக்கு அந்த ஒரு வேரியேஷன், ஜெனட்டிக் வேரியேஷன் எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு ப்ராசஸ் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பிகாஸ் ஒரே சிங்கிள் பேரண்ட் தான், அதே க்ளோன்ஸ் தான். ஓகே, க்ளோன் அத்தனை ஜெனரேஷன்ல க்ளோன்ஸே ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இட் கோஸ் இன்டு இன்பிரீடிங் டிப்ரெஷன். ஓகே, இன்பிரீடிங் டிப்ரெஷன் அதே. அப்போ இன்கேஸ் ஒரு பேட் ஜீன் இருக்குன்னா அதே பேட் ஜீன் மறுபடியும் அதே தான் இட் கோ இன்டு த செவரல் ஜெனரேஷன்ஸ். அது நடக்கக்கூடாது. So we have our the next sexual reproduction. Sexual reproductionல வந்து கொஞ்சம் mixing of genes இருக்கு, இன்னொரு சோர்ஸ் இருக்கு. ஓகே, இன் கேஸ் ஒரு ஆர்கானிசம் கிட்ட கொஞ்சம் பேட் ஜீன்ஸ், கொஞ்சம் மியூட்டேஷனா நடந்து ஒரு பேட் ஜீன் இருக்குன்னா அதை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக, ஓகே, அதை ஹைட் பண்றதுக்காகவும் மாஸ்க் பண்றதுக்காகவும் எஸ் இன்னொரு ஆர்கானிசமோட ஜீன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். We can always rely, okay, in case my genes is bad, the other person's gene might be good. ஓகே, அப்படின்னு ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்குறோம். நாட் நெசசரி, ஓகே, என்கிட்ட இல்லாதது இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கணும்னு அவசியமே இல்லை. பட் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல. ஓகே, தேர் இஸ் a chance that புதுசா ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஆர்கானிசம்க்கு நல்ல ஜீன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ். மிக்ஸ் பண்ணும்போது வேரியேஷனுக்கு சான்ஸ் இருக்கு. So we are ready to take the chance. Okay, அதுதான் sexual reproduction. Involves the formation of male and female gametes.
Okay, either by same individual or by different individuals of the opposite sex, right? They fuse to form the zygote. So gametes are usually or always haploid. Okay, zygote வந்து diploid ஆ இருக்கும், which develops to form the new organism. Because of fusion of male-female gametes, it results in offspring that are not identical to the parents or amongst themselves. அதாவது it creates genetic variation. Okay, ஒரு genetic variation create பண்றதுக்கு help பண்ணுவாங்க. அட okay, wait. Creates genetic variation. Okay, இந்த genetic variation வந்து evolutionல helpful-ஆ இருக்கும். Okay, helpful for ஐயோ okay, helpful for evolution. Evolution-காக chance இருக்கு. Okay, it is very helpful. It gives way. Okay, evolution நடக்கிறதுக்கு நானே ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு sexual reproduction is there. Okay, being a reason for evolution. Now, all organisms have to reach a stage of growth and maturity before they can reproduce sexually. அதாவது sexual reproduction சொல்லும்போது it's actually a நிறைய high energy demanding, okay, high energy demanding process. அது ஈஸியா நடத்தலாம்னு இல்ல. ஓகே, சோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்காக ஒரு ஆர்கானிசம் வந்து எல்லா விஷயத்துலயும் ரெடியா இருக்கணும். ஓகே, or when it comes to human beings, very very simple example நான் சொல்றேன். For a human being to give birth to a baby, okay, it is not easy. Physically மட்டும் ரெடி ஆனா பத்தாது. ஓகே, puberty அட்டெண்ட் பண்ணியாச்சு போதும், டன். பயாலஜிக்கலி வந்து puberty டைம்லயே வந்து we can conceive a baby, கரெக்ட் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா அந்த பிசிக்கலான ஒரு being ready is not enough. Okay, humans are complex organisms. Physical என்ன சொல்றது capability மட்டும் பத்தாது, mental capability is very important. Okay, mentally நம்ம ரெடியா இருக்கணும். சரி, I will welcome this baby into the world, right? Emotionally ரெடியா இருக்கணும். ஓகே, ஒரு ஆர்கானிசம் ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இல்லைன்னா ஒரு பிரைமரி ஆர்கானிசம் மாதிரி இல்லை. ஓகே, ஹியூமன்ஸ் ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து வெரி காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். ஆனால் அது நடக்கணும்னா பிசிக்கலி, எமோஷனலி, பிசியலாஜிக்கலி, ஓகே, அண்ட் மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கணும். இது எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு ஆர்கானிசமால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம நேச்சர் போட்டது ஒரு மினிமம் ஏஜ். ஓகே, சோ இது என்ன சொல்றாங்கன்னா மினிமம் ஏஜ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அது நேச்சர் போட்டது. அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிசம் தான் வந்து டிசைட் பண்ணும். ஓகே, இந்த ஏஜ்ல தான் ஆர் இந்த டைம்ல தான் திஸ் இஸ் த ரைட் டைம், ஐம் ரெடி அப்படின்னு சொல்றது. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க நோ யூ நெவர் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஒரு கேப்பபிலிட்டி, கண்டிப்பா அந்த ஒரு கேலிபர் வேணும். ஓகே, அப்பதான் அந்த ப்ராசஸ் வந்து less problematic இருக்கும். Anyways it is problematic, anyways it is hectic. Okay, but when you're ready, when you're like okay பரவாயில்ல இந்த டைம் எனக்கு ஓகே அப்படின்னா then அதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிடும். இல்ல, it induces a lot of stress in organisms. Okay, so that period of growth is called as the juvenile phase. அந்த so natural நம்ம பேசும்போது ஓகே அந்த ஒரு growth and maturity வேணும், minimum growth and maturity வேணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் we call it as a juvenile phase. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ்ல ஏஜ் 0ல இருந்து ஏஜ் 12-13 வரைக்கும் அவங்க பியூபர்ட்டி பண்ற வரைக்கும் அந்த ஸ்டேஜை we call as a juvenile phase. Okay, so it's called as a juvenile phase. It is known as vegetative phase in plants. So பிளான்ட்ஸ்ல கண்டிப்பா பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேற வேற பேர் வேணும். asexual reproduction நான் போட மாட்டேன், vegetative propagation தான் போடுவேன். அதே மாதிரி ஜூவனல் ஃபேஸ்ல நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம், எங்களுக்கு வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸ் தான் வேணும். ஓகே, அப்படின்னு அவங்க சொல்லிட்டு they'll put it as vegetative phase, right? This phase is of variable duration in different organisms.
சில ஆர்கானிசம்ஸ் வந்து 2 மாசத்துலயே they are ready. Okay, it depends on life span பொறுத்து இருக்கும். Okay, மொத்த லைஃப் ஸ்பேன் பொறுத்து இருக்கும் and ஒவ்வொரு ஆர்கானிசம் பொறுத்து இருக்கும். Okay, when they attain their puberty, when they are ready for sexual reproduction, அது வந்து it will change. அந்த duration வந்து கண்டிப்பா மாறிடும். But juvenile phase or vegetative phase வந்து எல்லா ஆர்கானிசம்ஸ்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் reproduction நடக்கும். அதுக்கப்புறம் தான் sexual reproduction நடக்கும். Right? Now, இங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இதுல இருந்து क्वेश्चंस வந்து can be expected. Now for example, if you take bamboo species. Bamboo species flower only once in their lifetime. Okay, adha we call as monospore development. Okay, so ஒரே ஒரு தடவை மட்டும் தான், அந்த full life spanல ஒரே ஒரு தடவை மட்டும் தான் அவங்க reproduce பண்ணுவாங்க. Right? Generally after 50 to 100 years, they produce large number of fruits and then they die. Okay, அவங்க லைஃப்ல வாழ்ந்து கடைசில they'll produce the fruits and then they will die. அவ்வளவுதான். ஓகே, அது 50 years இருக்கலாம், 100 years இருக்கலாம், whatever. So bamboo வந்து லைஃப்ல ஒரே ஒரு டைம் தான் reproduce பண்ணுவாங்க. Okay, so you can see, அப்போ இதுல வந்து நீங்க பாருங்க, juvenile phase யோசிச்சு பாருங்க. 50 வருஷம் juvenile phase, இல்ல 100 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷம் அவங்க juvenile phase தான் இருப்பாங்க. Okay, maybe the 99th year they'll be like, okay, I have attained puberty. Okay, then I'll reproduce. And reproduction க்கு அப்புறம் அந்த ஒரு post reproductive phase எதுவுமே இருக்காது, உடனே செத்துருவாங்க. Okay, now Strobilanthes kunthiana or நீலக்குறிஞ்சி flowers once in 12 years. அப்ப அவங்களுக்கு ஒரு பீரியட் இருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து juvenile phase 12 இயர்ஸ்க்கு இருக்கு, அதுக்கு அப்புறமா ஒவ்வொரு 12 இயர்ஸ்க்கு தான் அவங்க வந்து reproduce பண்ணுவாங்க. Okay, that is also a huge gap இல்லையா? So you see, எவ்வளோ வெரைட்டி இருக்கு, நம்ம நேச்சர்ல வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. Okay, so they bloom once in 12 years. They flower during September October 2006. Okay, அதுக்கப்புறம் you can calculate, கண்டிப்பா அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்திருக்கு. Now we'll wait for the next one. Okay, its mass flowering transforms large tracts of hilly areas in Kerala, Karnataka and Tamil Nadu. Okay, into blue stretches and attract a large number of tourists. So on the hills full-ஆவே இந்த நீலக்குறிஞ்சி. Okay, நீலா means blue, so நீலக்குறிஞ்சி இருக்கு. That is why, okay, இங்க வந்து நான் ஒரு குட்டி பாயிண்ட் சொல்றேன். That is why it's called as a Nilgiris. Okay, வெஸ்டர்ன் காட்ஸ்ல நீல்கிரிஸ்னு ஒரு ஏரியா இருக்கு. நம்ம ஊட்டி, குன்னூர் எல்லாமே அந்த ஏரியா ஃபுல்லாவே we call as Nilgiris, which extends to Munnar also. Okay, ஏன் நம்ம நீல்கிரிஸ்னு சொல்றோம்னா, because இந்த நீலக்குறிஞ்சி பூத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா ப்ளூ கலரா இருக்கும் மவுண்டன். Let's call it as Nilgiris. Okay, now right, the females of placental mammals, okay, mammals which have placent mammals exhibit cyclical changes in the activities of ovaries and axillary ducts as well as hormones during the reproductive phase. Okay, so juvenile phase முடிச்சு puberty attempt பண்ணி we start the reproductive phase. Okay, அதாவது 3 ஸ்டேஜ் இருக்கு, அது வந்து நான் முதல்ல சொல்றேன். Okay, so juvenile phase ன்னு சொல்லும்போது I'll tell you there are for example 3 stages. Okay, இல்ல 3 phases இருக்குன்னு வெச்சுக்கோங்க. Okay, this one. Okay, you have juvenile phase, you have reproductive phase, and then you have senescence phase. Okay, reproductive phase முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு senescence ஸ்டேஜ் இருக்கும். ரைட், சோ அத பத்தி நம்ம பேசலாம். இப்போ reproductive phase பத்தி பேசுவோம். அதுதான் இந்த cyclical changes இருக்கு. Okay, once puberty attend பண்ணிட்டோம்னா நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கிற placental mammals ல ஃபீமேல்ஸ்ல வந்து இந்த cyclical changes இருக்கும். cyclicalனா என்ன, திருப்பி அது நடந்துட்டே தான் இருக்கும். Okay, in non primate mammals, so mammals ரெண்டு டைப் இருக்கு, primates இருக்கு, non primates இருக்கு. primates all apes, monkeys, human beings எல்லாமே. non primate mammals, அதாவது lion, tiger, dogs எல்லாமே, cows, sheep, rat, deers, etc. such cyclical changes during reproduction are called as estrous cycle. Okay, whereas in primates it's called as a menstrual cycle. Okay, estrous cycle வந்து they have larger gaps.
between two cycles. That's 6 months once, yearly once. Okay, so this is seasonal breeders. Okay, we can also call them as seasonal breeders. Other way, menstrual cycle organisms. Okay, smaller gaps between cycles. Continuous breeders in some. Okay, namalku vandu oru particular season thevilla. Yes, every month, for example, human beings every month and the menstrual cycle nadakudhu. So every month there is a chance, okay, of pregnancy, of reproduction ku or chance ovvoru maasamum irukku. But non primate animals la ella maasume kediyadu, maybe yearly once or twice da irukum. And the time la pregnant ana aidichalla. Okay, so seasonal breeders irukku, continuous breeders irukku, based on the cycles. Okay, so ipo sexual reproduction liye we have 3 phases. Okay, or 3 stages நம்ம சொல்லலாம். Pre-fertilization, fertilization, post-fertilization. இது வந்து reproduction timeல மட்டும்தான், reproductive phaseல, events in sexual reproduction in or during. Okay, so during reproductive phase. Okay, இது வந்து juvenile phase கிடையாது, அதான் நான் சொல்றேன். Okay, நம்ம reproductive phaseலயே okay, 3 stages இருக்கும். ஒன்னு pre-fertilization event, then fertilization event இருக்கும், அதுக்கு அப்புறம் post-fertilization events இருக்கும். Right? அது என்ன நம்ம படிக்கலாம். Okay, 2 main pre-fertilization events are gametogenesis and gamete transfer. Okay, gametogenesis na the synthesis of gametes. Synthesis or making or production. Okay, so let's write production. First the gametes produce pannu. Adu the gametogenesis. அதுக்கு அப்புறம் அந்த gamete transfer அப்படிங்கிறது வந்து male gamete female gamete பக்கத்துல எடுத்துட்டு வரணும். If it is oogamous, isogamous or anisogamous ரெண்டுத்தையும் கூட்டமா we have to make them meet. அது வந்து gamete transfer. Okay, through அவங்களுக்கு mediums இருக்கும், through mediums. Okay, ஒரு variety of mediums இருக்கும். It can be through air, water or other living agents. Agents of transfer. Okay, agents of transfer na அப்படியே நம்ம அந்த secret agent, okay, அந்த travel agent அந்த மாதிரி agents-லாம் இல்ல, pollinators-ஆ இருக்கலாம். Okay, or direct contact also. Yes, higher animals la எப்பவுமே direct contact தான். Stationary plants வந்து stationary, அவங்களால நடக்க முடியாது, நகர முடியாது. So அந்த டைம்ல they have to depend air, waterல, okay, pollinators depend பண்ணி தான் gamete transfer நடக்கும். Human beings or higher animalsல கண்டிப்பா direct contact இருக்கலாம். Yes, so gamete transfer, gametogenesis first, அதுக்கு அப்புறம் gamete transfer. So இது எல்லாமே என்ன, fertilizationங்கற அந்த ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி இருக்கிற process, அதுவே பெரிய process actually. Okay, gametogenesis, gamete transfer is a very process. So let's look at that. Okay, the process of formation of 2 types of gametes, male and female, they are haploid cells. Okay, in some algae, the 2 gametes are so similar that it is not possible to categorize them. Okay, so isogametes நம்ம வந்து படிச்சிருக்கோம், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், அது வந்து female male நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. So isogametes இருக்கு, அத நம்ம படிச்சிருக்கோம். Isogamy, okay, anisogamy. அது வந்து homogametes. Okay, yeah, same thing only. Okay, isogamy இருக்கு. So அந்த female male ன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுல they produce the gametes. Okay, the gametes produced are of 2 morphologically distinct types. Now
அது வந்து heterogametes. Okay, so heterogametes நம்மளுக்கு வந்து இது இருக்கும். We have anisogamy and oogamy. Okay, anisogamy, oogamy வந்து heterogametes. Hetero different ஆ இருக்கும். நம்மளால கண்ணுல தெரியும். Okay, இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல் அப்படினு நம்மளால கண்ணுல தெரியற அளவுக்கு அவங்க வந்து different, morphologically different ஆ இருக்கும். In such organisms, male gamete is called as the anthrozoid or sperm, female gamete is called as the egg or the ovum. Okay, so homogametes இருக்கு, heterogametes இருக்கு. ஒரு ஆர்கான்ஸ்க்கு அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். Alright, so இந்த gametes வந்து produce பண்றோம் gametogenesis வழியா. Plants may have both male and female reproductive structures in the same plant, bisexual, or on different plants, unisexual. Okay, so இப்போ கேரா பாத்தீங்கன்னா இது வந்து monoecious. Monoecious அப்படின்னா ஒரு plant. Okay, always remember in the names வந்து confusion தான் இருக்கும். Okay, so let's look at it. Monoecious plant. Okay, dioecious plant. Monoecious plant na mono na one. Okay, there's one plant, both the sexes. Okay, male female ரெண்டுமே ஒரே செடியில இருக்கும். That's why we call it monoecious. Dioecious na di na two separate plants. Okay, specifica ஒரு male plant இருக்கும் which produces male gametes, specifica ஒரு female plant இருக்கும் which produces female gametes. Yes, அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கணும். மோனோனா ஒன்னு, டைனா ரெண்டு செடி. Okay, so here we talk about the plant. So Cara is a monoecious plant. Okay, Oogonium female sex organ மேல இருக்கும், Antheridium கீழ இருக்கும். பொசிஷனிங் பாத்தீங்களா ஒரே இடத்துல தான் இருக்கு. Okay, Antheridium கீழ இருக்கு, Oogonium மேல இருக்கு. Okay, இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஏன் வந்து Antheridium கீழ இருக்கும், Oogonium மேல இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். கேராங்கிறது வந்து தண்ணியில வளர்ற செடி. Just imagine, கொஞ்சம் வந்து காமன் சென்ஸ் போட்டு it can be like this, no? இந்த ஆந்த்ரிட் இருந்து ரிலீஸ் பண்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து கண்டிப்பா அதோட டென்சிட்டி கம்மியா இருக்கும். ஸோ ஃப்ளோயிங் வந்து there is a chance மேலே ஃப்ளோ ஆயிடும். ஓகே, instead of going down, அது சிங்க் ஆகிறதுக்கு பதிலா வெயிட்லெஸ்னஸ்னால இல்ல டென்சிட்டி கம்மியா இருக்கனால மேலே தான் போகும். ஸோ whatever anthrozoids are released here, there is a chance it goes on top. கீழே போறதை விட மேலே போறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். அதனாலதான் Antheridium கீழேயும் Oogonium மேலேயுமே வச்சிருக்காங்க. It might not be the reason, but உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது இது ரீசனா இருக்கலாம். ஓகே, எது கீழே எது மேலன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு this is a good way. ஓகே, கீழே இருந்து அந்த ஸ்பெர்ம் செல்ஸோ ஆந்த்ரோசாய்ட்ஸோ ரிலீஸ் பண்ணி அது கண்டிப்பா அந்த தண்ணியில கொஞ்சம் மேல போனதுக்கு அப்புறம் it go and fuse. சேம் பிளான்ட்ல ஃபியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்னொரு பிளான்ட்டுக்கு போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதனால பொசிஷனிங் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so we have Antheridium, Oogonium, சேம் பிளான்ட்ல கேரால. ஓகே, இது வந்து பிரையோஃபைட்டோட மார்கான்ஷியா எக்ஸாம்பிள். ஓகே, இது நம்ம படிச்சிருக்கோம் பிளான்ட் கிங்டம்ல. ஸோ யூ சி இது வந்து டயோசியஸ் பிளான்ட்டோட எக்ஸாம்பிள். மொனிஷியஸ் பிளான்ட் எக்ஸாம்பிள் காட்டணும். இது வந்து டயோசியஸ் பிளான்ட். இது ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆர்கிகோனியம் 4 வந்துச்சுன்னா கண்டிப்பா இது என்னது? திஸ் இஸ் அவர் ஃபீமேல் பிளான்ட். ஓகே, Antheridium 4னா கண்டிப்பா இது வந்து மேல் பிளான்ட். ஸ்பெசிஃபிக்கா பிளான்ட்ஸே இருக்கு ப்ரொடியூசிங் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுல இருந்து கேமீட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்காக. ரைட், சோ டயோசியஸ் பிளான்ட், டூ டிஃபரண்ட் பிளான்ட்ஸ். ஓகே, மேல் பிளான்ட் இருக்கு, ஃபீமேல் பிளான்ட் இருக்கு. ரைட், அடுத்து in several fungi and plants, terms such as homothallic, okay, monoecious are used to denote the bisexual condition. Okay, homothallic na ஒரே தாலஸ்ல, சேம் தாலஸ்ல, ஹோமோனா சேம் தாலஸ்ல, இல்லனா நம்ம monoecious na ஒரே செடியில ரெண்டு செக்ஸுமே இருக்கு. ஓகே, bisexual. monoecious na ஒரு செடி, bisexual na ரெண்டு செக்ஸுமே அதே ஒரு செடியில இருக்கு அப்படினு அர்த்தம். ஓகே, don't get confused. So monoecious plantல bisexual condition இருக்கும். Heterothallic and dioecious used to describe unisexual condition. So ரெண்டு செடி இருக்கு, ரெண்டு வித்தியாசமான செடி இருக்கலாம். ஒண்ணுல வந்து ஒரு செக்ஸ் இருக்கும், இன்னொன்னுல ஒரு செக்ஸ் இருக்கும். So unisexual. ஓகே, பிளான்ட் வேற, செக்சுவாலிட்டி வேற. புரியுதா? பிளான்ட் வந்து monoecious-ஆ இருந்தாலும் ஒரு செடியா இருந்தாலும் செக்ஸ் வந்து ரெண்டுமே இருக்கு. One plant having both the sexes, bisexual. Okay,
இப்போ dioecious plant, okay, separate ஒரு male plant female plant இருக்குனா male plantல என்ன இருக்கும், ஒரே ஒரு செக்ஷன் இருக்கும், யூனிசெக்சுவலா தான் இருக்கும். female plant யூனிசெக்சுவலா தான் இருக்கும். புரியுதா? So that 2 and 1 can cross over, be careful. In flowering plants, the unisexual male flower is staminate. Okay, so male flower na odane we give the name staminate, bearing stamens, while female is pistillate, bearing pistils. So staminate flowers irukku, pistillate flowers irukku. Okay, இது வந்து கண்டிப்பா specific unisexual ஆன flowers, unisexual flowers. Okay, ஒரு flowerல stamen மட்டும் இருக்கு, staminate. ஒரு flowerல pistil மட்டும் இருக்கு, pistillate. Right? In some plants, both male and female flowers may be present on the same individual, monoecious, or on separate individuals, dioecious. Okay, அதாவது செப்பரேட்டா மேல் flowers female flower இருக்கு, ஆனா ஒரு செடியில. Okay, அதோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். So male and female flowers separate or unisexual male and female flowers on same plant. Example, okay, cucumber, coconut, okay, bitter gourd. இதுல எல்லாமே இப்படி தான் இருக்கும். மேல் ஃப்ளவர் வேற இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் வேற இருக்கும், ஆனா ஒரே செடியில. Unisexual flowers on the same plant, monoecious. Okay, that is also there. Unisexual flowers வந்து dioeciousல இருக்கலாம், unisexual flowers monoecious இருக்கலாம், bisexual flowers monoecious மட்டும் தான் இருக்கும். Okay, so மூணு variations இருக்கு. Got it? மூணு variations இருக்கு. Unisexual flowers, unisexual flowers வந்து monoecious ஆவும் இருக்கலாம், dioecious ஆவும் இருக்கலாம். Monoecious plantலயும் இருக்கலாம், dioecious plantலயும் இருக்கலாம். Okay, bisexual flower ஆனா monoecious plantல மட்டும் தான் இருக்கும். Bisexual flower only monoecious plant. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. This will be helpful. Okay, so you can see, yes, like I said, in the mari gourds nariya and coconut liyo monoecious plants da. Okay, but separate male and female flowers irukku. Okay, but unisexual flowers. Right? Okay, இது வந்து papaya dates எல்லாமே unisexual flowers. Okay, and dioecious plants. Dioecious plants are the unisexual flowers. Date palm, papaya. Okay, cycas irukku. Cycas is also an example. Separate ஒரு செடி இருக்கும், மேலான ஒரு செடி இருக்கும், செப்பரேட்டா ஃபீமேலான ஒரு செடி இருக்கும். Right? Now, bisexual organisms, animals வரும்போது bisexual organisms இருக்காங்க, ரொம்ப rare தான். But you can see earthwormல actually you will find both male and female reproductive structures வந்து ஒரே earthwormலயும் இருக்கும். Okay, so you can have bisexual organisms, earthworm, leech எல்லாமே நிறைய examples இருக்கு, but yes, that is also there. Okay, unisexual organisms, நம்ம எல்லாருமே unisexual organisms தான். Okay, best example cockroach or anything. Okay, a lot of unisexual organisms are there, mostly unisexual organisms are, but exceptions irukku, bisexual organisms. Okay, this is when it comes to animals. Now, fertilization. So pre-fertilization even பார்த்துட்டோம். Gametoட formation, gametogenesis, and then gametoட transfer. Okay, now we have the process of fertilization, the most vital event. Okay, so the most
vital event of sexual reproduction is perhaps the fusion of gametes. Okay, most important na correct nadakano அப்படின அவசியமா வந்து இது கரெக்ட்டா நடக்கணும்னு அவசியமா இருக்குது is definitely fertilization. Okay, the process called syngamy results in the formation of diploid zygote. Okay, usually known as fertilization. So haploid ஒரு gamete plus இன்னொரு gamete, okay, produces the diploid zygote. Okay, produces the diploid zygote. Very simple process but very vital, ரொம்ப important process. Okay, in some organisms like rotifers, honeybees and even some lizards and birds, the female gamete undergoes development to form new organisms without fertilization, and this is called as parthenogenesis. Okay, அதாவது அந்த female body la, okay, female body diploid as haploid as whatever it is, okay, they produce a female gametophyte. Okay, அதாவது female gametes, not even gametophyte, okay, female gamete produce பண்ணுவாங்க. இந்த female gamete வந்து டைரக்டா டெவலப்மென்ட் முடிச்சு it will form the embryo. There are cases where, okay, இங்க வந்து meiosis நடக்குது. இன்னொரு கேஸ்ல there are also other ways. Okay, இன்னொரு கேஸ்ல இந்த female gamete வந்து இந்த gamete வந்து diploid-ஆ தான் இருக்கும். இப்படியும் இருக்கலாம். Okay, mitosis நடந்து meiosis நடக்காம mitosis மட்டும் நடந்து gamete diploid-ஆ இருக்கு, அது டைரக்டா embryo form ஆயிடும் diploid. இப்படி கூட நடக்கலாம். Okay, female gamete meiosis form பண்ணி haploid gamete ல haploid organism form பண்ணலாம். That is also parthenogenesis. அதே மாதிரி mitosis form பண்ணி gamete வந்து diploid-ஆ தான் இருக்கு. அந்த diploid gamete பார்த்துட்டு இதுக்கு மேல வந்து male gamete தேவையே இல்ல, so we'll just directly form into embryo. அப்படியும் இருக்கும். Okay, you'll find both the types. ஒவ்வொரு organismலயும் மாறி மாறி இருக்கும். ஆனா ஒரு male gamete தேவைப்படாம டைரக்டா அந்த gameteல இருந்து embryo form ஆகுதுன்னா that is called as parthenogenesis. That is called as parthenogenesis. Fertilization நடக்காம ஒரு male gamete ஓட requirement இல்லாம அந்த female gamete டைரக்டா ஒரு embryo form ஆகுது, and then it's called as gametogenesis. Okay, now sorry, that's called as parthenogenesis, not gametogenesis, my bad. Right, fertilization எங்க நடக்கலாம்? Internal fertilization இருக்கு, external fertilization இருக்கு. So இதுவும் வந்து it was a trial அப்படின்னு சொல்ல. primary organisms, primitive organismsல அவங்க என்ன பண்ணுவாங்க, male gamete வெளில அனுப்புவாங்க, female gamete வெளில அனுப்பிடுவாங்க. fusion எங்க நடக்கும், ஏதாச்சும் ஒரு மீடியம்ல நடக்கும், usually தண்ணியில. Okay, frogs எல்லாமே அப்படிதான். So they release their gametes, தண்ணியில அவங்க மீட் பண்ணிட்டோம்னா okay, fuse பண்ணி they'll form the zygote in the water. outside the அந்த environmentலயே அவங்க வந்து fusion நடந்துடும். Right, so external fertilization இருக்கு, where அந்த gametes release பண்ணி அவங்க எங்கேயாச்சும் வெளில வச்சு பாத்துறாங்கன்னா அவங்க fuse பண்ணுவாங்க, they form the zygote. Internal fertilization na usually female body kulla. Okay, when fertilization occurs inside the female body. Okay, so female body kulla form agudna, then we call it as internal fertilization. Right, this is more safe. Kandipa idu vandu safety jastiya irukum. Okay, this is a safer option. Okay, and the zygote death vandu reduce pannalam. Okay, so it prevents or reduces mortality. ஏன்னா இப்போ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் ப்ராப்ளம்னா இந்த வெளியில ஃபார்ம் பண்ண எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸை ஹார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. there are so many animals, so many organisms which are ready to eat the eggs. ஓகே, எங்க கொண்டு போய் நீங்க ஃபைண்டிங் நீமோ மூவி பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, so they have laid their eggs, ஒரு மீன் வந்து அது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. ஓகே, so there is a lot of இந்த மாதிரி அட்டாக் இருக்கு. so it's very common, right, for these attacks. so external fertilization அவ்வளோ சேஃப் ஆப்ஷன் கிடையாது. Okay, and external fertilization la enna problem na rendu gametes நிறைய produce பண்ணும். Okay, have to produce
both male and female gametes in large numbers. Large numbers produce பண்ணும். ஏன்னா it's all a chance event. பண்ணிக்குள்ள இந்த கரெக்டா இந்த ஃபீமேல் கேமெட் மேல் கேமெட் மீட் பண்ணுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. It's all a chance event. So அதனால நிறைய கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இங்க ஃபீமேல் கேமெட் கம்மியா இருந்தாலும் மேல் கேமெட் ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, சோ இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன்ல they have to produce more male gametes மட்டும். ஃபீமேல் கேமெட் நம்பர் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. Okay, they can manage without the number of huge number also. Okay, but then again female gamete internal fertilization kandipa energy jastiya venum. Okay, female structure ku female organism ku energy jastiya venum. Fertilization nadakku and development ellame nadakadukku and the female body vandu innu konjam strong ah irukum. Adu oru requirement inga, but inga adukku thevilla. They don't have to take care and mari edume illa. Okay, right. So external fertilization differences irukku in the table mark panikonga. It's very simple study table la. So external fertilization syngamy occurs in the external environment. They show great synchrony. Okay, correct plan pannu. Synchrony and the plan pannu da pannu. Okay, in the evening 4 manikku na vandu idu release pandren, neengalum release pannunga. Appoda there's a chance. Okay, so synchrony venum, release large number of gametes venum. Okay, in order to enhance the chance of syngamy. Major disadvantages: offsprings are extremely vulnerable to predators. Okay, so the offsprings form ஆச்சுனாலும் ரொம்ப vulnerable இருப்பாங்க, ரொம்ப exposed இருக்காங்க. Okay, so நிறைய வந்து they can be harmed. Now internal fertilization la you can find them inside the body of the organism. Male gamete is motile, reach the egg. Okay, so in this, even though the number of sperms produced is very large, reduction in the number of eggs, அதாவது female gametes ஓட நம்பர் வந்து கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. Okay, they'll manage. In seed plants, however, the non-motile male gametes are carried to female gamete by pollen tubes. சரி, இவங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கு உங்களுக்கு தேவையான மெக்கானிசம்ஸ் வேணும். ஓகே, பிளான்ட்ஸ்ல பாலினேஷன் வேணும், pollen tube ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஃபர்டிலைசேஷன்ங்கிற அந்த வைட்டல் ஈவெண்ட்க்கு அப்புறம் எந்தெந்த டெவலப்மெண்ட் நடக்குதோ அது ஃபுல்லா போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஜைகோட் ஃபார்ம் ஆச்சு, ஜைகோட்ல இருந்து அதுக்கப்புறம் ஜைகோட்ல இருந்து எம்பிரியோ ஃபார்ம் ஆகிறதா இருந்தாலும், எம்பிரியோ இருந்து அந்த யங் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிறது, மொத்தமா போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஜைகோட் ஃபார்மேஷன், எம்பிரியோஜெனிசிஸ், மேஜரா எம்பிரியோஜெனிசிஸ் தான் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ்ல இருக்குது. Formation of diploid zygote is universal. In organisms with external fertilization, zygote is external medium la irukum, whereas internal fertilization la zygote is formed inside the body. Now fungi algae la zygote has a thick wall resistant to desiccation and damage. Okay, it undergoes a period of rest before germination. So ivanga vandu konja sexual spores produce பண்ணுவாங்க. ஓகே, பிகாஸ் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், ப்ரொடெக்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷுவல் ஸ்போர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த ஜைகோட் பாதுகாப்பா இருக்கும். ஓகே, எம்பிரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்போர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது எங்க? ஃபஞ்சைலயோ ஆல்கேலயோ. ஓகே, நான் எம்பிரியோஜெனிசிஸ் அப்படின்னா the process of development of embryo from the zygote. ஜைகோட்ல இருந்து எம்பிரியோ ஃபார்ம் பண்றது எம்பிரியோஜெனிசிஸ். யூசுவலி மைட்டோட்டிக் டிவிஷன், கண்டினியூஸ் மைட்டோட்டிக் divisions. During embryogenesis, zygote undergo mitosis, cell differentiation. Divisions increase ஆகும் போது number of cells வந்து increase ஆகும். Okay, differentiation helps a group of cells to undergo certain modification to form specialized tissue and organs to form the organism. So அந்த embryo cellsல இருந்து ஒரு organ மொத்தமா ஃபார்ம் ஆகணும், organism ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பா டிவிஷனோட சேர்த்து differentiation நடக்கும். Okay, so cell differentiation இதுவும் கண்டிப்பா if you guys are in 12th கண்டிப்பா differentiation பத்தி இங்க படிச்சிருக்கோம், plant growth and developmentல படிச்சிருக்கோம். ஓகே, actually differentiation தான் maturation தான். maturation of cells. ஓகே, ஒரு செல் ஒரு பேபி செல்லா ஃபார்ம் ஆச்சு, அந்த பேபி செல் அதுக்கு அப்புறம் மெச்சூர் ஆகணும், it has to become a better cell அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு செல் வந்து நம்ம ஸ்கின் செல்லா ஃபார்ம் ஆகணும். ஓகே, டெர்மஸ் செல்ஸா ஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா கண்ணில் இருக்கிற ஒரு செல்லா ஃபார்ம் ஆகணும். ஓகே, ஸோ எனி பார்ட் லிவர் செல்ஸா ஃபார்ம் ஆகணும், கிட்னி செல்ஸா ஃபார்ம் ஆகணும். தட்ஸ் கால்ட் அஸ் டிஃபரன்சியேஷன், மெச்சூர் ஆகுது. ஓகே, பிளான்ட்ல அதே மாதிரி தான்
மெரிஸ்டமேட்டிக் செல் வந்து இட் ஹாஸ் டு க்ரோ அண்ட் ஃபார்ம் அ பெர்மனன்ட் செல். ஓகே, anatomy படிச்சிருக்க பெர்மனன்ட் செல்லோட ஃபார்மேஷன், ரைட்? அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இட் கேன் ஃபார்ம் ஸ்டீரன்கைமா, இட் கேன் ஃபார்ம் குளோரன்கைமா, ஓகே, எனிதிங் வாட் எவர் இட் வாண்ட்ஸ். ஒரு ஃப்ளோயமா ஃபார்ம் பண்ணதுக்கு பிரச்சனை இல்லை, வாட் எவர் இட் ஃபார்ம்ஸ். அந்த பெர்மனன்ட் செல்லா மாறுறது தட்ஸ் கால்ட் அஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் மெச்சூரேஷன். ஓகே, சோ எவ்வளோ வந்து ஜைகோட்ல டிவிஷன் நடக்குதோ, எம்பிரியோல டிவிஷன் நடந்தாலும் அந்த டிவிஷனோட சேர்ந்து என்ன நடக்கணும், டிஃபரன்சியேஷனும் நடக்கணும். ஓகே, டிஃபரன்சியேஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் ஸ்பெஷலைசேஷன் நடக்கும். ஒரு ஆர்கானிசம் ஃபுல்லா ஃபார்ம் பண்றதுக்கு we need differentiation, right? Now, okay, so embryogenesisல we have oviparous and viviparous. சரி, ஃபர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னலா நடந்துச்சு, இன்டர்னலா நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜைகோட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் there is an option. ஓகே, ஜைகோட்ல இருந்து அந்த ஆஃப்ஸ்பிரிங் வரைக்கும் ஃபார்ம் ஆகுறது இஸ் a very long process. அது வேணும்னா நீ வந்து வெளியில பண்ணலாம், இல்லனா உன் பாடிக்குள்ளே வச்சு பண்ணலாம். that is the option here. ஓகே, ஓவிபாரஸ்னா அந்த அந்த ஜைகோட் ஃபார்ம் ஆச்சு, அந்த ஜைகோட்டுக்கு அப்புறம் ஓகே the fertilized eggs, ஓகே, அதை வெளில தள்ளிடுவாங்க. இதுக்கு மேல எல்லாம் பார்க்க முடியாது, பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு they have calcareous shells laid in a safe place after a period of incubation of young ones. ஓகே, young ones வந்து hatch out ஆயிடும். அதாவது ஃபர்டிலைசேஷன்லாம் நான் இன்டர்னலா பண்ணிக்கிறேன், பட் அந்த அந்த பாதுகாக்கிறது, அந்த எம்பிரியோஜெனிசிஸ், அதுக்கு அப்புறமான டெவலப்மெண்ட் வந்து உள்ள பண்ண முடியாது, நான் வெளியே தூக்கி போட்டுருவேன், அது வெளியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so that is oviparous. Egg laying organisms. Okay, egg laying process. விவிபாரி அப்படிங்கிறது சரி இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் பண்ணோம், எதுக்காக, அந்த வல்னரபிலிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காக, அந்த குழந்தை வந்து சாகக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ இதுக்கு அப்புறமும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீமேல் பாடிக்குள்ளேயே, ஓகே, அந்த ஜைகோட்டா இருந்தாலும் எம்பிரியோ இருந்தாலும் ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ற வரைக்கும் அந்த ஃபீமேல் பாடிக்குள்ளேயே அவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, so in viviparous animals the zygote develops into a young one inside the body of the female organism. After attaining a stage of growth, the young ones are delivered out by giving birth. Okay, this is much more. So inga vandu kandipa, okay, the benefit appdin solumbodhu health of the young one. Okay, health wise the young ones have more chances of survival. ஓவிபாரஸ்ல எக் இருந்தா, எக் போட்டு போயிட்டாங்கன்னா அதையும் பிரெடிட்டர்ஸ் சாப்பிடுறதுக்கு they are vulnerable only. ஓகே, எக்ஸ்போஷர் இருக்கும், பட் அதை விட ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம விவிபாரிக்கு இருக்கு. ஓகே, they have more chances of survival but at the cost of the female. Definitely. Okay, அந்த மதரோட பாடி it undergoes a lot of changes. Okay, so at the cost of the mother's health, but இங்க வந்து chances of survival ஜாஸ்தி, right? So that's there, ovipary and vivipary. Okay. In flowering plants, zygote is formed inside the ovule. Okay, ovule kullada zygote form ஆகும், embryo form ஆகுது ovule kullada. After fertilization, sepals, petals, stamens எல்லாமே வந்து withered, it will go off. Okay, அதுக்கு அப்புறம் தேவையில்லைனா அது வந்து ஏற்கனவே accessory organs தான். Okay, and fertilization க்கு அப்புறம் who wants all of that, right? The pistil remains attached, zygote develops into the embryo, ovule develops into the seed. Okay, so கண்டிப்பா post fertilization events na அந்த மாதிரி தான் இருக்கும். Ovule வந்து சீடா மாறிடும், ovary வந்து ஃப்ரூட்டா மாறிடும். Ovary develops into the fruit, develops a thick wall called as pericarp. Okay, pericarpே வந்து fleshy dryனா அதுக்கு ஏத்த மாதிரி. pericarp வந்து fleshy இருக்குனா exocarp இருக்கு, mesocarp இருக்கு, endocarp இருக்கு. Okay, we've learned that also. After dispersal, seeds germinate under favorable conditions to produce the new plants. So இந்த seeds அதுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷனா ஃபார்ம் பண்ணும். Okay, ovule தான் சீடா ஃபார்ம் ஆயிடும். So the fruit சாப்பிட்டு ஓகே ஃப்ரூட் வந்து ராட் ஆன உடனே இந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆயிடும், புதுசா ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் இன் பிளான்ட்ஸ். மொத்த டெவலப்மெண்ட் அதாவது ஜைகோட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் இருக்கிற டெவலப்மெண்ட் வந்து பிளான்ட்ஸ்குள்ள ஓவியூல்குள்ள தான் நடக்கும் யூசுவலி. ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் பி வந்து பெரிகார்ப். ஓகே, எஸ் இஸ் அ சீட். ஸோ இதுல டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரியா? ஸோ பி இஸ் த pericarp or fruit. Okay, S is the seed, modified ovary. Okay, modified ovary.
பெரிகாப்புங்கிறது வந்து நம்ம ஃப்ரூட் தான் மாடிஃபைட் பண்ணுவோம். டயக்ராம்ஸ் கண்டிப்பா இந்த சாப்டர்ல நீங்க எல்லா டயக்ராமும் படிக்கணும். ஒரு டயக்ராமோட பேர் வாட் எவர் இஸ் ரிட்டன் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க என்னென்ன எழுதியிருக்காங்களோ அதை கண்டிப்பா நீங்க படிக்கணும். பிகாஸ் டயக்ராம் பேஸ் பண்ணியே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஒவ்வொரு டைப் கொஸ்டின்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ் சாப்டர்ல இருந்து நிறைய வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆர் மேட்ச் த ஃபாலோயிங் ரிலேட்டட். ஓகே, இல்ல லேபிளிங் த டயக்ராம் ரிலேட்டடா இருக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ், பட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் இது ஒண்ணுமே வந்து புது எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது. That you should understand. Okay, none of these are new examples. எல்லாமே பழைய எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்ம வந்து 11th படிச்ச அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஆனா பல சாப்டர்ல படிச்ச எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த சாப்டர் இஸ் மோர் லைக் ரிவிஷன் 11th. அண்ட் இன் கேஸ் நம்ம இது வரைக்கும் படிச்ச எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியல, சுத்தமா மேம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன் அப்படின்னா ஓடி போய் 11th அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் நீட் ப்ரிப்பரேஷன்ல 12th portion is important, but 11th portions are equally important. ஏன்னா போன வருஷத்தோட எக்ஸாம்லயும் கிட்டத்தட்ட 51%, 52% வந்து 12th portionம் இல்ல 11th portionம், 48% வந்து 12th portion தான். So they tried to keep it as 50-50. Okay, that's something you have to understand. Okay, so கிட்டத்தட்ட எல்லா வருஷமும் பேப்பர் வந்து 50% 11th portion, 50% 12th portion தான் இருக்கும். So தயவு செஞ்சு 12th portion பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை மட்டும் படிக்காதீங்க. அடிக்கடி 11th ஓட போர்ஷனையும் ரிப்பீட்டட்லி வந்து ரிவைஸ் பண்ணுங்க. Okay, do not create backlogs over there. Alright, இப்போ நீங்க 12th படிக்கிற பசங்களா இருந்தா கண்டிப்பா எங்கேயாச்சும் டைம் கிடைக்கும் போது you have to revise your 11th. Right? So with that we will conclude. இது வரைக்கும் இந்த செஷன் லைக் பண்ணாதவங்க ஓடி போய் லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And what else? We'll meet you soon. Okay, இன்னும் நிறைய செஷன்ஸ் இருக்குதுக்கு நான் ட்ரை பண்றேன். I know I'm not very available. ஓகே, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். லைவ் செஷன்ஸ் வர ட்ரை பண்றேன். ஓகே, பட் அடுத்து என்ன சாப்டர் வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி செஷன்ஸ் வேணும், இது வந்து நான் ஒன் ஷாட் எடுத்துட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் டைப் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, காமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் ஸ்ப்ரெட் இட் மோர் பசங்களா. சென்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நீட் எழுதுறாங்க. ஓகே, நிறைய பேர் 11th 12th நீட் ப்ரிப்பரேஷன் அதோட சேர்த்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் போறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Okay, so please spread the word and stay in touch, Pasangla. We'll meet again very soon. Till then, take care. Bye bye.